மயக்கம் என்ன படத்தில் தனுஷோடைய ஃபோட்டோவை ஆட்டையை போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். ஆனால் ஃபோட்டோவுக்கு பதிலாக பாட்டு. கதை என்னென்னா, ரிக் ஒரு வெட்டிங் சிங்கராக இருக்கார். கல்யாணம் ஆனதுனால தன்னுடைய மியூசிக்கல் கனவையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு சின்ன பேண்டில் லீட் சிங்கராக பாடிட்டு வர்றாரு. இப்படி வெட்டிங் ஃபங்க்ஷனில் பாடிட்டு இருக்கும்போது டேனி வில்சன் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் யாருன்னா ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு பாப் சிங்கரு. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா ஜாம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரிக் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் சாங்கை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டு பிடிச்சி போய் நம்ம டேனி அவருடைய சோலோ ஆல்பத்தில் பாடிடுறாரு. அந்த பாட்டும் ஹிட் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு சாதாரண ஒரு லைட்டான ஒரு படம் பார்த்து. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் அ சாங்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். இது வந்து ஓனாகவே வந்துட்டு இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணி போட்டது. அதாவது வேற எங்கேயும் வந்துட்டு ஆட்டையை போடாமல் வேற ஒருத்தரோட பாட்டை வந்துட்டு போடாமல் ஓனாகவே இந்த டைரக்டரே வந்து கம்போஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டைரக்டர் ஒரு மியூசிஷியன் தான். அதனால தான் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் அதை அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் போடுறதுன்னா உங்களோட ஓன் சாங் போடணும், இன்னொரு பாட்டையோ மற்றவங்க ஒரு பாட்டையோ எடுத்து போடக்கூடாது. அந்த தேவையில் வந்து அந்த கதையில் வந்துட்டு மியூசிக் தான் பெரிய இதுன்னா அது தனியாக ஓனாக போடணும்னு சொல்லுவார். என்னோட பாட்டெல்லாம் எடுத்து போடுறதுக்கு வந்துட்டு ஆண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த பாட்டை தான் வந்துட்டு டேனி வந்து சுட்டு வந்து ஹிட் அடிச்சிடும். ஸோ இந்த ஹிட் அடிச்சதுக்கப்புறம் ரிக்கு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான், இது வந்து நான் தான் வந்துட்டு கம்போஸ் பண்ணேன், இது என்னுடைய பாட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான். அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஆகட்டும், இவங்க பாடிட்டு இருக்கிற பேண்டு, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவார். ஆனால் எவனுமே நம்ப மாட்டான். ரிக்கு வந்துட்டு இதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பார். ஏன்னா ஹிட் அடிச்சிருது. இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஆல்ரெடி வந்து டேனி கிட்ட. அதனால வந்துட்டு இது டேனி கிட்ட எப்படியாவது நம்ம வந்து இதை சொல்லணும், அவன் ஏன் வந்துட்டு ஒரு கிரெடிட்ஸ் கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பாயிருவார். இதனால் என்ன ஆகுதுன்னா இவர் வீட்டு விட்டுமே வெளியே வந்துடுறாரு, அந்த பேண்ட்லேருந்து வேலையுமே போயிடுது. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாரு. ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. படத்தில் வந்துட்டு லைட்டாக இருந்தாலும் அந்த ஃபீல் வந்துட்டு நம்ம படம் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாகவே அது இருக்குது. ஏன்னா ஏன் லைட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு மயக்கமண்ணை முன்னாடி சொன்னதுனால சொல்கிறேன். மயக்கமண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக போகும். ஸோ அது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபீல் குட் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் டேனியோட கேரக்டருமே, அந்த கேரக்டருமே வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர், அதாவது நல்ல கேரக்டராக தான் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இங்கே எங்கே பிரச்சனை நடக்குதுன்னு அந்த இடையில இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பானுங்க. அதாவது வந்துட்டு போட்டு கொடுக்க, அவனை போட்டு கொடுக்குறது, நம்மளை பற்றி இன்னொருத்தங்கிட்ட போட்டு கொடுக்குறது, அவனை பற்றி இவன்கிட்ட போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி இடையில இருப்பானுங்க பாருங்க. இவனுங்க பண்ணுற அலும்பு தான் எல்லாத்துக்கும் காரணமே. இவனுங்களை ஒழிச்சிட்டாலே எல்லாருமே நீட்டாக இருக்கலாம் போல. ஆனால் இவனுங்களை வந்துட்டு அழிக்கவே முடியாது, காக்ரோச் மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆல்ரெடும் நிக் ஜோனஸனும் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ரட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இருக்குது. அது நல்லாவே இருந்துச்சு. படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த 80s ராக் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஏன் பீட்டில்ஸ் யூஸ் பண்ணலன்னு தெரியல, காப்பிரைட் இஷ்யூவாக தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதையெல்லாம் வந்துட்டு கை வைக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு ஒரு வைப்பாகவே இருக்கும். அவங்க வந்துட்டு எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க, இது சூப்பராக இருக்குது. அந்த வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு அந்த போர்ஷன்ஸு. சரக்கு அடிச்சுட்டு அப்படியே கஞ்செல்லாம் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பண்ணுவாங்க. ஒரு நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கே. நானுமே ஒரு காலத்தில் கிட்டார் வச்சுருந்தேன், எங்கே கிடக்குன்னே தெரில. இப்போடைய பேண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான பேண்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மிட் ஏஜில் இருக்கிறவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன்ஃபால் மாதிரி தான் இருக்குது, அப்படியே ஜாலியாக இருக்கிறானுங்க. இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜான்றாங்கிறனால நீங்கள் வந்துட்டு படம் ஃபுல்லாக வந்து டைலாக்லாம் வந்துட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்காம எழுதுறாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு டைலாக்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் மூவி தான். அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஆன நம்மளுக்கு வந்துட்டு ஆனந்த கண்ணீர் வரதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஸோ இவ்வளோதான் படம். எங்கேயும் போர் அடிக்காமல் ரொம்ப நீட்டாக போகக்கூடிய படம். இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பை.